பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம், தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ வேண்டும் நம்ம நேற்று பார்த்தோம். ஆதியிலே, அதாவது மனிதர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். பூமியானது சீர்கெட்டதாக இருந்தது. அவர்களுக்கு மத்தியிலே ஒரே ஒரு மனிதன், நோவா, தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருந்தான் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய மனதிற்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை. நாம் தேவனுக்கு முன்பாக இப்படி வாழ வேண்டும் என்று வேதம் விரும்புகிற ஒரு முக்கியமான வார்த்தை. அதை வாசிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 8:21. கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் அல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளையே செய்ய நாடுகிறோம். அப்போ கர்த்தருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை, கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷனுக்கு முன்பதாகவும் நாங்கள் யோக்கியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. கர்த்தருக்கு முன்பாகவும் யோக்கியமாக இருக்கிறோம், மனுஷனுக்கு முன்பதாகவும் யோக்கியமாக இருக்கிறோம். நல்லா கவனிங்க. கிறிஸ்தவ ஊழியத்தை செய்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள், நீங்கள் பிஷப்பாக இருக்கலாம், ரெவரண்டாக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், உதவி ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். நல்லா கவனிங்க. உங்களுக்கு அந்த யோக்கியதை இருக்குதா? கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் யோக்கியமாக இருக்க விரும்புகிறோம். அதே போல் மனுஷருக்கு முன்பதாகவும் நாங்கள் யோக்கியமாக இருக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறாரு. நான் இப்படி சொல்லட்டுமா? கொஞ்சம் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் கடினமாக இருக்கும். சில நேரங்களில் நம்முடைய யோக்கியதை டிவியில் வருது, நியூஸில் வருது, நம்முடைய திருச்சபைக்குள்ளே போலீஸ் உள்ள வருது. உங்கள் யோக்கியதை அதில் தெரியுது. நல்லா கவனிங்க. வேதம் என்ன சொல்லுது? பவுல் சொல்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷனுக்கு முன்பதாகவும் நாங்கள் யோக்கியம் உள்ளவர்களாக இருக்க விரும்புகிறோங்கிறாரு. பண விஷயத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. அப்போ நீங்களும் நானும் யோக்கியர்களாக இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவருக்கு முன்பாகவும் நம்ம யோக்கியர்களாக இருக்கணும், மனுஷனுக்கு முன்பாகவும் நம்ம யோக்கியர்களாக இருக்கணும். அதுக்கு ஒரு விஷயம் இருந்தால் போதுங்க. என்ன தெரியுமா? உண்மையான அன்பு. நமக்கு ஆண்டவர் மேலே உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுவார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 13. அன்பு என்ன செய்யாது? அயோக்கியமானதை செய்யாது. அன்பு அயோக்கியமானதை செய்யாது. உங்களுக்கு உண்மையாகவே ஆண்டவர் மேலே அன்பு இருந்துச்சுன்னா அயோக்கியமானதை நீங்கள் செய்ய மாட்டீங்க. உங்களுக்குள்ள அன்புங்கிற ஒரு பிரமாணம் இருந்துச்சு, நீங்கள் அன்புனால் நிரப்பப்பட்டிருந்துச்சுன்னா அன்பு அயோக்கியமானதை செய்யாது. என்ன பண்ணாது? அயோக்கியமானதை செய்யாது. உண்மையாகவே ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு இருந்துச்சுன்னா அவன் யோக்கியமானவைகளையே செய்வான். அப்போ நீங்கள் உங்களை கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். உங்களுக்குள்ள அன்புள்ள இருதயம் இருக்கிறதா? நீங்கள் அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் அன்பானவங்களாக இருக்கீங்களா? நீங்கள் அன்பானவங்களாக இருந்தீங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அயோக்கியமானதை செய்ய மாட்டீங்க, நீங்கள் யோக்கியமாக நடந்துக்குவீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் அல்லவா, நாங்கள் தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பதாக யோக்கியமானவைகளையே செய்ய நாங்கள் நாடுகிறோம். அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் யோக்கியமானவர்களாக நடக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா, மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவர் மேலே அன்பு இருக்கணும், மனுஷன் மேலே அன்பு இருக்கணும். உங்களுக்கு ஆண்டவர் மேலே உண்மையான அன்பு இருந்தால் உங்களால் அயோக்கியமானதை செய்ய முடியாது. உங்களால் யோக்கியமாக தான் வாழ முடியும். உங்களுக்கு உண்மையான அன்பு ஆண்டவர் மேலே இல்லைன்னு வச்சுக்கிடுங்களா, நீங்கள் அயோக்கியத்தனம் தான் பண்ணுவீங்க, அயோக்கியமாக தான் வாழ்வீங்க. ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு ஆண்டவர் மேலே அன்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அயோக்கியமானதை செய்ய மாட்டீங்க, யோக்கியமான கிறிஸ்தவர்களாக வாழ்வீங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.